வணக்கம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஆப்ஸ்ல நம்ம குடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு சில கண்ணுக்கு தெரியாத ரூல்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இந்த ரூல்ஸ்லாம் எப்படி டேட்டாவோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி கரெக்டான முடிவுகள் எடுக்கவும், கஸ்டமர்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கவும் உதவுதுன்னு தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஃபோன் நம்பர்ல ஒரே ஒரு டிஜிட் தப்பா டைப் பண்ணிட்டா என்ன ஆகும்? இல்லனா ஒரு இமெயில் அட்ரஸ்ல ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அவ்வளோதானே நினைக்கிறீங்களா? ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகளால வர்ற பாதிப்பு நாம நினைச்சு பார்க்கறத விட ரொம்ப பெருசா இருக்கலாம். ஒரு பெரிய சேல்ஸ் டீலையே இழக்கலாம். இல்லனா ஒரு கஸ்டமரோட நம்பிக்கையே மொத்தமா உடைச்சிடலாம். சரி, இந்த மாதிரி தப்பான டேட்டாவால உண்மையில என்னதான் பிரச்சனை வரும்? வாங்க, அத முதல்ல கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த அனாலஜி ரொம்ப பொருத்தம் பாருங்க. உங்க கம்பெனியோட டேட்டாவை ஒரு பெரிய டிஜிட்டல் குடோன் மாதிரி நினைச்சுக்கோங்க. கஸ்டமர் பேரு, சேல்ஸ் அமௌண்ட், கான்ட்ராக்ட் தேதி இது எல்லாமே கரெக்டா அதோட இடத்துல இருந்தா மட்டும்தான் சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இல்லனா என்ன ஆகும்? மொத்த சிஸ்டமும் ஒரே குழப்பத்துல மூழ்கிடும். ஆனா இந்த டேட்டா குழப்பத்துக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் கேட் கீப்பர், இல்லனா நம்ம டிஜிட்டல் வாயர் காப்பாளர். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி தாங்க. தப்பான இல்லனா அரைக்குறையான இன்ஃபர்மேஷனை நம்ம சிஸ்டம்குள்ள நுழைய ட்ரை பண்ணும்போது நெல்லு இதெல்லாம் சரி பண்ணிட்டு உள்ள வா அப்படின்னு சொல்றது தான் இந்த வேலிடேஷன் ரூலோட வேலை. இதனால என்ன ஆகுதுன்னா டேட்டாவோட குவாலிட்டி ஆரம்பத்திலே, அதாவது என்ட்ரி பாயிண்ட்லயே பாதுகாக்கப்படுது. இந்த ரூல்ஸோட உண்மையான பவரே அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான். அதாவது ஒரு ஃபீல்டை எல்லா நேரமும் கட்டாயமாக்கணும்னு இல்ல, சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல மட்டும் அதை கட்டாயமாக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டீல் க்ளோஸ்ட் ஒன், அதாவது வெற்றிகரமா முடிஞ்சா மட்டும் அதோட அமௌண்ட் ஃபீல்டை நிரப்பியே ஆகணும்னு செட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் லாஜிக் டேட்டா என்ட்ரி பண்ற வேலையை ரொம்பவே ஈஸியாக்கிடுது இல்லையா? ஓகே, இந்த ரூல்ஸ்லாம் பேக்ரவுண்ட்ல எப்படி வேலை செய்யுது? வாங்க ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல இதை புரிஞ்சுக்கலாம். ஒரு வேலிடேஷன் ரூல், அதுக்கு 3 முக்கியமான பாகங்கள் இருக்கு. முதல்ல கண்டிஷன், அதாவது சிஸ்டம் ஒரு கேள்வியை கேட்கும். ரெண்டாவது ஆக்ஷன், அந்த கேள்விக்கு பதில் ஆமான்னு வந்தா என்ன நடக்கணும்னு சொல்றது. மூணாவது மெசேஜ், யூசருக்கு என்ன தப்பு நடந்திருக்குன்னு புரிய வைக்கிற ஒரு தெளிவான மெசேஜ். ஸ்டெப் 1 கண்டிஷன். இங்க தான் நாம ஒரு ஃபார்முலாவை எழுதுறோம். இந்த ஃபார்முலா என்ன பண்ணும்னா யூசர் என்டர் பண்ற டேட்டாவை பார்த்து இங்க ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். இப்ப இந்த ஃபார்முலாவை பாருங்களேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா தெரியலாம், ஆனா இதை கேட்கறது ரெண்டே சிம்பிளான கேள்விதான். ஒன்னு, அக்கவுண்ட் நம்பர் ஃபீல்டு காலியா இருக்கா? இன்னொன்னு, அதுல நம்பருக்கு பதிலா எழுத்து ஏதாவது இருக்கா? இந்த 2 கேள்விக்குமே பதில் ஆமா அப்படின்னா, அடடா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிடும். சோ இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். நம்ம எழுதின ஃபார்முலா ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சிருச்சு, அதாவது அதோட ரிசல்ட் ட்ரூன்னு வந்துருச்சுன்னா சிஸ்டம் அந்த ரெக்கார்டை சேவ் பண்ண விடாது, பிளாக் பண்ணிடும். சரி, கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? ஆக்ஷன் ரொம்ப சிம்பிள். சேவ் பண்ற ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடும், அவ்வளோலாம். தப்பான டேட்டா சிஸ்டம்குள்ள என்டர் ஆகவே முடியாது. ஓகே, சேவ் பண்றத ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனா யூசருக்கு என்ன பண்றதுன்னு தெரியணுமே இல்லையா? அதுக்கு தான் இந்த 3வது ஸ்டெப் வருது, மெசேஜ். இது யூசருக்கு என்ன தப்பு, அதை எப்படி சரி பண்ணணும்னு கரெக்டா கை காட்டுற ஒரு ஹெல்ப்ஃபுல்லான மெசேஜ். இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, மெசேஜ் எவ்வளோ கிளியரா இருக்குன்னு. ஃபோன் நம்பர் ஃபீல்ட்ல இருக்கிற எழுத்துக்களை எடுத்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுது. சும்மா எரர் அப்படின்னு சொல்றதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. இது யூசருக்கு டென்ஷன் கொடுக்காம பிரச்சனையை சரி செய்ய ஹெல்ப் பண்ணுது. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல எரர் மெசேஜ்ங்கிறது தெளிவா இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த மெசேஜ் ஸ்கிரீன்ல மேல தெரியணுமா இல்ல அந்த ஃபீல்டுக்கு பக்கத்துல தெரியணுமான்னு கூட நம்மால முடிவு பண்ண முடியும். இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு ட்ரெய்னிங் வீடியோவோட லிங்க் கூட அந்த மெசேஜ்ல கொடுக்கலாம். யோசிச்சு பாருங்க, யூசருக்கு எவ்வளவு உதவியா இருக்கும். இவ்வளோ நேரம் தியரி பார்த்தோம், இப்போ ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வாங்க, யுனைடெட் கண்டெய்னர்ஸ் கம்பெனியை மீட் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி இருந்துச்சு. அவங்க சேல்ஸ் டீம் இருக்காங்களே, அவங்க ஒரு டீலை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த டீலோட முக்கியமான டீடைல்ஸ், அதாவது அமௌண்ட் எவ்வளோ, ஸ்டார்ட் டேட் என்னன்னு எதையுமே ஃபில் பண்ண மாட்டாங்க. இதனால ஆபரேஷன்ஸ் டீமுக்கு தேவையில்லாம பல மணி நேரம் வேஸ்ட் ஆச்சு, ஒவ்வொருத்தரையா ஃபாலோ பண்ணி. ரொம்ப கஷ்டம். இந்த டேபிள்ல பாருங்க, அந்த பிஃபோர் வர்சஸ் ஆஃப்டர் எவ்வளோ கிளியரா தெரியுதுன்னு. இந்த ரூல் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஃபீல்ட்ஸ் எல்லாம் காலியா இருந்துச்சு, எல்லாத்தையும் மேனுவலா ஃபாலோ பண்ண வேண்டியிருந்தது. ஆனா இந்த வேலிடேஷன் ரூலை செட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, ஒரு டீல் க்ளோஸ்ட் ஒன் அப்படின்னு மார்க் பண்ணா போதும், உடனே அமௌண்ட், டேட் மாதிரியான ஃபீல்ட்ஸ்லாம் கட்டாயமாயிடும். இதனால சேல்ஸ் பண்றவங்களால அந்த டேட்டாவை கொடுக்காம சேவ் பண்ணவே முடியாது. டேட்டாவும் கரெக்ட் ஆயிடுச்சு, டைமும் சேவ் ஆச்சு. சிம்பிள். சரி, இது யுனைடெட் கண்டெய்னர்ஸ் கதை. ஆனா இதை தாண்டி பொதுவா இந்த விஷயம் ஏன் இவ்வளோ முக்கியம்? மொத்தத்துல 3 முக்கியமான விஷயங்களை நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு,
டேட்டாவை ஆரம்பத்திலேயே க்ளீனா வச்சுக்க இது ஒரு ரொம்ப ஃபாஸ்டான வழி. 2, இது ரொம்ப வெர்சடைல். சேல்ஸ்ல இருந்து கஸ்டமர் சர்வீஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட எந்த ரெக்கார்ட்ல வேணும்னாலும் இதை பயன்படுத்தலாம். 3, நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். தெளிவான எரர் மெசேஜ்கள் யூசரோட ஃப்ரஸ்ட்ரேஷனை குறைச்சு சரியான டேட்டாவை என்டர் பண்ண வைக்கும். இந்த 3 ஒண்ணா சேரும்போது ஒரு கம்பெனியோட டேட்டா குவாலிட்டி எங்கேயோ போயிடும். அடுத்த தடவை நீங்க ஆன்லைன்ல ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது உங்களுக்கு வழிகாட்டுற அந்த சின்ன மெசேஜுக்கு பின்னாடி நாம இப்ப பார்த்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வேலிடேஷன் ரூல் இருக்கலாம். நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகத்தை இவ்ளோ ஒழுங்கா வச்சிருக்க இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத இன்னும் எத்தனை கேட் கீப்பர்ஸ் பின்னால வேலை செஞ்சுட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்களேன்.